உங்கள் பார்வையில் தமிழ் என்னது? என்னுடைய பார்வையில் ஆரம்பத்துலேருந்து தமிழ் தான். ஆமாம், இப்போ தான் இவங்க அதை வந்து வெளியே கொண்டு வராங்க. இப்போ இதில் என்னென்னா நம்மளுடைய மொழி, அதாவது புத்தர் காலத்தில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஒரு 17-18 மொழியில் மிக முக்கியமான மொழியாக தமிழ் இருந்திருக்கு. தமிழ்ன்ற பேரில் இருந்திருக்கு. அதை வந்து பின்னாடி வந்து மாறிட்டாங்க. இதில் வேறு ஒரு சிக்கல் இருக்குது. இதில் இங்கே தான் சமஸ்கிருதம்ன்ற அந்த மொழியுடைய தாக்கத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே நமக்கு குப்தர்கள் படையெடுப்பு காட்டிலேருந்து சமஸ்கிருத தாக்கம் இங்கே இருக்குது. ஒரு 1200 வருடமாக அரசருடைய மொழியாக அரசருடைய நிர்வாக மொழியாக இதை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதை அவ்வளோ எளிதில் எடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் இது வந்து அந்த மொழி வாழும் மொழியாக இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட ஏன் மதிப்புக்குரிய மொழியாக இருக்குன்னா, நம்மக்கிட்ட வழிபாட்டு முறையில் இது இருக்குது. சமஸ்கிருதம் வழிபாட்டு முறையில் இருக்குது. அதுவும் கிரந்தம்ன்ற அந்த எழுத்து வரி வடிவத்தில் இது இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்கிறப்பே கொண்டு வரதால அந்த மொழியை வந்து அந்த குழந்தை சிறப்பாக நினைக்கும். ஓகே, அந்த மொழி சிறப்பாக இருக்கிறது தப்பு இல்லை, இருக்கட்டும். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் மொழியாக இருக்க இந்த மொழி. இது கூட இங்கே என்ன இது ரொம்ப வித்தியாசம் என்னன்னா, 1750க்கு அப்புறம் எல்லோரும் கடலில் போகிறாங்க. அந்த போன நாட்டுடைய வழிபாட்டு மொழியாக தமிழ் தான் இருக்குது. ஏன்னா அந்த சமயத்தில் பிராமணர்கள் கடல் கடக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருந்தது. அப்படி பார்க்குறப்ப அப்போ கடல் கடந்த ஒரு மொழியாக தமிழ் தான் இருக்குது.